السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பின் மகத்துவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல் ஈமானு மாரிஃபத்துன் பில் கல்பி வல் லிசானி. இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் என்பது பில் கல்பி வல் லிசானி, உள்ளத்தால் அதை உறுதிப்படுத்தி ஏற்றுக்கொள்வதும், வல் லிசானி இன்னும் நாவால் அதை வெளிப்படுத்துவதுமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்கிறாங்க. இறையச்சத்தினுடைய அடையாளம், இறை நம்பிக்கையினுடைய அடையாளம், நான் ஒரு முஸ்லீம் என்பதற்குண்டான அடையாளம், நான் ஒரு முஃமின் என்பதற்குண்டான அடையாளம் ரெண்டுமே இதுல வெளிப்படுது. ஒண்ணு, நான் ஒரு முஸ்லீம் என்பதற்குண்டான அடையாளம் ஒரு லிசானி, நாவினால் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நாவால் உண்மையாக மொழிவதின் மூலமாக அவர் என்ன செய்யறாரு? அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, அல்லாஹ் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொன்னானோ அதையெல்லாம் நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிமாக மாறுறார். அதே போன்று பில் கல்வி, அவர் உள்ளத்தால் அதை ஏற்று, அதை உண்மையாக ஏற்று, அதை லிசானி நாவால் மொழிந்து, அமலும் பில் அர்கானி தன்னுடைய உறுப்புகளால் செயல்படுத்துவதும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அமலும் பில் அர்கானி தன்னுடைய உறுப்புகளால் அதை செயல்படுத்துவது, தொழுகையை கொண்டு அதை செயல்படுத்துவது, அந்த உறுப்புகளால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் ஆக சிறந்த ஒரு இபாதத்து தான் ரமலான் மாதத்தில் வரக்கூடிய, நாம் எதிர்வர இருக்கக்கூடிய நம்முடைய நோன்பு. இந்த நோன்புக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவம், இந்த நோன்புக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மை, இந்த நோன்பிற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகள் என்று ஏராளமான ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் நோன்பாளிகளின் மீது, அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சிறப்புகளை வழங்குறான் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், கொடுப்போம் என்பதாக நம்மால் முடிந்ததை நம்ம செய்வோம். அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தனக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தன்னை விட பலகீனமான ஏழைகள், விதவைகள், அனாதைகள், வலியவர்கள், முசாஃபிர்கள், தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய உறவுகள் இருக்கக்கூடிய அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த உறவினர்கள், இரத்த உறவுகள், இவங்களுக்கெல்லாம் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருளை இன்னும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அது மட்டுமல்லாமல் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகிறீங்களோ அதையே உங்களுடைய சகோதரருக்கு விரும்புங்க. நாம ஒரு முசாஃபிருக்கு தானே கொடுக்குறோம் என்பதாக என்ன செய்யக்கூடாது. ரொம்ப மட்டமான ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், அல்லது ஆடையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை என்ன செய்யக்கூடாது. அவங்க முசாஃபிர் தானே, ஏழை தானே என்பதாக எண்ணி ரொம்ப மட்டமான நிலையில அவர்களுக்கு எதை செய்யக்கூடாது. நாம என்ன விரும்புகிறோமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன விரும்புகிறோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு எதை விரும்புகிறோமோ அது போன்ற நிலையில கொடுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கணும். அப்படி அவர் விரும்பாத வரை அவர் உண்மையான இறை நம்பிக்கையார ஆக மாட்டார் என்கின்ற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறை நம்பிக்கை என்பது கூடும் குறையும். ஈமானினுடைய அந்த நிலை எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் அப்படியே உயர்வா ஏறி நிற்கும், சில நேரங்களில் அந்த இறை நம்பிக்கையில குறை ஏற்படும். அப்போ இது கூடும் குறையும். நம்ம பார்க்குறோம், ஏதோ ஒரு
நல்ல ஒரு நிலையில அல்லாஹ்வினுடைய பயம் உள்ளத்துல ஏறி இருக்கும், நல்லா இருப்போம், ஈமானோடு இறை நம்பிக்கையோடு வாழணும்னு. சில நேரங்களில் அது அப்படியே டவுன் ஆகிடும், அப்படியே குறைஞ்சிடும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறை நம்பிக்கை என்பது கூடும் குறையும். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது, இந்த ரமலானுடைய மாதத்துல இறை நம்பிக்கையில குறைய இருக்காது என்பதாக சொல்றாங்க. இந்த ரமலானுடைய மாதங்கள்ல இறை நம்பிக்கையில குறைய இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்புல எடுத்துக்கிட்டான். இதில் கிடைக்கக்கூடிய நிமிடங்கள், இதில் கிடைக்கக்கூடிய நாட்கள், இதில் கிடைக்கக்கூடிய நேரங்கள், இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வாரங்கள், இந்த மாதம் முழுவதுமே அல்லாஹ் தன்னுடைய பொறுப்புல வச்சிருக்கிறதுனால இறை நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. எனவே நல்ல செயல்கள், இபாதத்துகள் செய்து கொள்வதன் மூலமாக வெற்றியை அடைய முடியும். வலா யஸீது ஃபில் உமரி இல்லல் பிர்ரு வலா யருத்துல் கதர இல்ல துஆஇ. ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரெண்டு விஷயங்கள் உங்களுடைய நன்மைகளை தவிர, அதாவது நன்மையான காரியங்களை தவிர வேறு எதுவும் உங்களுடைய ஆயுள அதிகரிக்காது. நன்மையான காரியங்களை ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருடைய ஆயுள்ல அல்லாஹ் பரக்கத் செஞ்சுக்கிட்டே வரான், அவருடைய ஆயுள்ல அல்லாஹ் பரக்கத் செஞ்சுக்கிட்டே வரான். அதே போன்று பிரார்த்தனை தவிர வேறு எதுவும் உங்களுடைய விதியை மாற்றாது. துஆவை தவிர வேற எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றாது. எதுவுமே நடக்கலையே என்பதாகலாம் நிராசை அடைந்து உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு முழு காரணமாக அல்லாஹ் துஆவை வச்சிருக்கான். அதனால நன்மையான செயல்கள் நம்மளால முடிந்த வரைக்கும் செய்வதன் மூலமாக நம்முடைய ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்யறான். அதிகமாக பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்வதன் மூலமாக விதியவே அல்லாஹ் மாத்துறான். வேறு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விதி ஏதோ ஒன்று அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், அது நமக்கு சரியானதாக இல்லை, நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்க கேட்க அந்த விதியவே இந்த துஆ மாற்றிவிடும் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ நன்மைகள் செய்யும் வாய்ப்பை ரமலான் நமக்கு தருது, பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பையும் ரமலான் நமக்கு தருது. இதுல நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை எப்படி ரமலானுடைய மாதம் தருதோ அதே போன்று பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய இந்த ரமலான் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் நமக்கு ஏற்படுத்தும். ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்தால் அந்த நோன்பாளி துஆ செய்தால் அந்த துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படுது. அதுல எந்த விதமான நிபந்தனையும் அல்லாஹ் சொல்லல. நோன்பாளி துஆ செஞ்சா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும், அவ்வளவுதான். அப்போ நோன்பு வைத்த நிலையில நம்ம பிரார்த்தனை என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். ரமலானுடைய காலங்கள்ல நோன்பு வைப்பதற்கு சில பேருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான்ல, அந்த அனுமதி கொடுத்தவங்களை தவிர வேற யாராவது நோன்பை விட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லப்படுது ஃபிக்ஹ்ல, மார்க்க சட்டத்தில் நம்ம பார்க்குறோம், அனுமதி கொடுத்து நோன்பு விட்டவர்கள் அவங்க சாப்பிட்டுக்கலாம், தண்ணீர் அருந்திக்கலாம், அவங்க எப்பவும் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். அனுமதியே இல்லாம ஒருத்தர் நோன்பை விட்டுட்டார், ஏதோ ஒரு சூழல்ல நோன்பை விடுறார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும், நோன்பாளியை போன்று இருந்து கொள்ளட்டும் என்பதாக சட்டம் சொல்லுது. நம்ம தான் நோன்பு வைக்கலையேங்கிறதுக்காக வேண்டி சாதாரண நாட்களில் குடிப்பதை போன்றும் உணவு உண்ணுவதை போன்றும் அவர் என்ன செய்ய வேணாம், திரிய வேண்டாம். அவர் அனுமதி இல்லாத நிலையில் நோன்பை விடக்கூடியவர், அப்போ அவரு கூட ஒரு நோன்பாளி மாதிரி இருந்துக்கட்டும் என்பதாக சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா ரமலானுடைய மாதம் அவ்வளவுடைய நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் உள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் எதிர்வரக்கூடிய ரமலானில் அந்த நோன்பை சிறந்த முறையில் வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நோன்பாளிகளாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாய்தாவானவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பின் மகத்துவங்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல் ஈமானு மாரிஃபத்துன் பில் கல்பி வல் லிசானி. இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் என்பது பில் கல்வி வல்லிசானி, உள்ளத்தால் அதை உறுதிப்படுத்தி ஏற்றுக்கொள்வதும், வல்லிசானி இன்னும் நாவால் அதை வெளிப்படுத்துவதுமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்கிறாங்க. இறையச்சத்தினுடைய அடையாளம், இறை நம்பிக்கையினுடைய அடையாளம், நான் ஒரு முஸ்லீம் என்பதற்குண்டான அடையாளம், நான் ஒரு முஃமின் என்பதற்குண்டான அடையாளம் ரெண்டுமே இதுல வெளிப்படுது. ஒண்ணு, நான் ஒரு முஸ்லீம் என்பதற்குண்டான அடையாளம் ஒரு லிசானி, நாவினால் அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நாவால் உண்மையாக மொழிவதின் மூலமாக அவர் என்ன செய்யறாரு? அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, அல்லாஹ் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொன்னானோ அதையெல்லாம் நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிமாக மாறுறார். அதே போன்று பில் கல்வி, அவர் உள்ளத்தால் அதை ஏற்று, அதை உண்மையாக ஏற்று, அதை லிசானி நாவால் மொழிந்து, அமலும் பில் அர்கானி தன்னுடைய உறுப்புகளால் செயல்படுத்துவதும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அமலும் பில் அர்கானி தன்னுடைய உறுப்புகளால் அதை செயல்படுத்துவது, தொழுகையை கொண்டு அதை செயல்படுத்துவது, அந்த உறுப்புகளால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் ஆக சிறந்த ஒரு இபாதத்து தான் ரமலான் மாதத்தில் வரக்கூடிய, நாம் எதிர்வர இருக்கக்கூடிய நம்முடைய நோன்பு. இந்த நோன்புக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவம், இந்த நோன்புக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மை, இந்த நோன்பிற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்புகள் என்று ஏராளமான ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் நோன்பாளிகளின் மீது, அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சிறப்புகளை வழங்குறான் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள்,
உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நமக்கு எப்படியாவது என்ன செய்வோம், யாருக்காவது எதையாவது கொடுப்போம் என்பதாக நம்மால் முடிந்ததை நம்ம செய்வோம். அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தனக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தன்னை விட பலகீனமான ஏழைகள், விதவைகள், அனாதைகள், வலியவர்கள், முசாஃபிர்கள், தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய உறவுகள் இருக்கக்கூடிய அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த உறவினர்கள், இரத்த உறவுகள், இவங்களுக்கெல்லாம் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருளை இன்னும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அது மட்டுமல்லாமல் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகிறீங்களோ அதையே உங்களுடைய சகோதரருக்கு விரும்புங்க. நாம் ஒரு முசாஃபிருக்கு தானே கொடுக்குறோம் என்பதாக என்ன செய்யக்கூடாது. ரொம்ப மட்டமான ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், அல்லது ஆடையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை என்ன செய்யக்கூடாது, அவங்க முசாஃபிர் தானே, ஏழை தானே என்பதாக எண்ணி ரொம்ப மட்டமான நிலையில் அவர்களுக்கு எதையும் செய்யக்கூடாது. நாம் என்ன விரும்புகிறோமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன விரும்புகிறோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு எதை விரும்புகிறோமோ அது போன்ற நிலையில் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கணும். அப்படி அவர் விரும்பாத வரை அவர் உண்மையான இறை நம்பிக்கையார ஆக மாட்டார் என்கிற இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறை நம்பிக்கை என்பது கூடும் குறையும். ஈமானினுடைய அந்த நிலை எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் அப்படியே உயர்வாக ஏறி நிற்கும், சில நேரங்களில் அந்த இறை நம்பிக்கையில் குறை ஏற்படும். அப்போ இது கூடும் குறையும். நம்ம பார்க்குறோம், ஏதோ ஒரு நல்ல ஒரு நிலையில் அல்லாஹ்வினுடைய பயம் உள்ளத்தில் ஏறி இருக்கும், நல்லா இருப்போம், ஈமானோடு இறை நம்பிக்கையோடு வாழணும்னு. சில நேரங்களில் அது அப்படியே டவுன் ஆகிடும், அப்படியே குறைஞ்சிடும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இறை நம்பிக்கை என்பது கூடும் குறையும். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது, இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையில் குறையே இருக்காது என்பதாக சொல்கிறாங்க. இந்த ரமலானுடைய மாதங்களில் இறை நம்பிக்கையில் குறையே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிட்டான். இதில் கிடைக்கக்கூடிய நிமிடங்கள், இதில் கிடைக்கக்கூடிய நாட்கள், இதில் கிடைக்கக்கூடிய நேரங்கள், இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வாரங்கள், இந்த மாதம் முழுவதுமே அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் வச்சிருக்கிறதுனால இறை நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது. எனவே நல்ல செயல்கள், இபாதத்துகள் செய்து கொள்வதன் மூலமாக வெற்றியை அடைய முடியும். வலா யஸீது ஃபில் உமரி இல்லல் பிர்ரு வலா யருத்துல் கதர இல்ல துஆஇ. ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரெண்டு விஷயங்கள் உங்களுடைய நன்மைகளை தவிர, அதாவது நன்மையான காரியங்களை தவிர வேறு எதுவும் உங்களுடைய ஆயுளை அதிகரிக்காது. நன்மையான காரியங்களை ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருடைய ஆயுள்ல அல்லாஹ் பரக்கத் செஞ்சுக்கிட்டே வரான், அவருடைய ஆயுள்ல அல்லாஹ் பரக்கத் செஞ்சுக்கிட்டே வரான். அதே போன்று பிரார்த்தனை தவிர வேறு எதுவும் உங்களுடைய விதியை மாற்றாது. துஆவை தவிர வேற எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றாது. எதுவுமே நடக்கலையே என்பதாகலாம் நிராசை அடைந்து உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு முழு காரணமாக அல்லாஹ் துஆவை வச்சிருக்கான். அதனால நன்மையான செயல்கள் நம்மளால முடிந்த வரைக்கும் செய்வதன் மூலமாக நம்முடைய ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்யறான். அதிகமாக பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்வதன் மூலமாக விதியவே அல்லாஹ் மாத்துறான். வேறு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய விதி ஏதோ ஒன்று அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், அது நமக்கு சரியானதாக இல்லை. நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்க கேட்க அந்த விதியவே இந்த துஆ மாற்றிவிடும் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்போ நன்மைகள் செய்யும் வாய்ப்பை ரமலான் நமக்கு தருது, பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பையும் ரமலான் நமக்கு தருது. இதுல நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை எப்படி ரமலானுடைய மாதம் தருதோ அதே போன்று பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய இந்த ரமலான் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் நமக்கு ஏற்படுது. ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தால் அந்த நோன்பாளி துஆ செய்தால் அந்த துஆக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படுது. அதில் எந்த விதமான நிபந்தனையும் அல்லாஹ் சொல்லல. நோன்பாளி துஆ செஞ்சால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும், அவ்வளோதான். அப்போ நோன்பு வைத்த நிலையில் நம்ம பிரார்த்தனை என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். ரமலானுடைய காலங்களில் நோன்பு வைப்பதற்கு சில பேருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான்ல, அந்த அனுமதி கொடுத்தவங்களை தவிர வேற யாராவது நோன்பை விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லப்படுது ஃபிக்ஹ்ல, மார்க்க சட்டத்தில் நம்ம பார்க்குறோம், அனுமதி கொடுத்து நோன்பு விட்டவர்கள் அவங்க சாப்பிட்டுக்கலாம், தண்ணீர் அருந்திக்கலாம், அவங்க எப்பவும் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். அனுமதியே இல்லாமல் ஒருத்தர் நோன்பை விட்டுட்டார், ஏதோ ஒரு சூழல்ல நோன்பை விடுறார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும்,
நோன்பாளியை போன்று இருந்து கொள்ளட்டும் என்பதாக சட்டம் சொல்லுது. நம்ம தான் நோன்பு வைக்கலையேங்கிறதுக்காக வேண்டி சாதாரண நாட்களில் குடிப்பதை போன்றும் உணவு உண்ணுவதை போன்றும் அவர் என்ன செய்ய வேணாம், திரிய வேண்டாம். அவர் அனுமதி இல்லாத நிலையில் நோன்பை விடக்கூடியவர். அப்போ அவரு கூட ஒரு நோன்பாளி மாதிரி இருந்துக்கட்டும் என்பதாக சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னால் ரமலானுடைய மாதம் அவ்வளவுடைய நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் உள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். எல்லாம் உள்ள இறைவன் எதிர்வரக்கூடிய ரமலானில் அந்த நோன்பை சிறந்த முறையில் வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நோன்பாளிகளாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானார்.